மக்களின் குரலாக இருந்த திருமாவளவன் தொடர்ந்து தற்போது விஜய் மட்டும்தான் விமர்சனம் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? யாரை மட்டும்? விஜய் மட்டும் நான் அப்படி எங்கேயும் பேசினதில்லை. நான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது என்கிற நிலையில் எமது கூட்டணியை நேருக்கு நேராக எதிர்க்கிற கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியைத்தான் பார்க்கிறோம். இருமுனை போட்டிதான். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் இங்கே நடைபெறுகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று நாங்கள் இதை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் அரசியலை பேசுகிற சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி செய்கிற மக்கள் விரோத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். அவர் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார் என்பது அவருடைய சொந்த நிலைப்பாடு. திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார்? அவரே அந்த இடத்தில் அமர விரும்புகிறார் என்றால் இந்த தேர்தலில் அது சாத்தியமா என்பது அவருக்கே தெரியும், அவருக்கே வெளிச்சம். ஆக அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங் பரிவார்களின் கைகள் தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கிறது, சிவப்பு கம்பளம் பிரிப்பதாக இருக்கிறது. எனவேதான் நண்பர் விஜய் அவர்களை நாங்கள் அவருடைய அரசியலை அடையாளம் காட்டுகிறோம், அம்பலப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை, இந்த தேர்தலில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்திருந்தும் அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக பாஜகவை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதுதான் என் ஒரே ஆசை என்று செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.